அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கடனை கண்டெல்லாம் பயப்படாதீங்க. அல்லேலூயா. அந்த பாட்டு படிக்க சொன்னதே அப்பா தான் என்கிட்ட. அல்லேலூயா. அந்த பாட்டு என் லிஸ்ட்லேயே கிடையாது. காலையில் வரைக்கும். ஆமென். காலையில் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த பாட்டை படிக்க சொன்னாருங்க. எப்படி தெரியுமா? கடல் மேல் நடந்த கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கடனை எல்லாம் மாற்றுவார் அப்படின்னு வாயில தன்னால் வந்துச்சு. அப்போ பாடும்போது இன்னைக்கு அங்கே வந்துட்டு அது புரோஜனம் பாட்டு பாடுறான்னாரு. அதனால தான் அந்த பாட்டை பாடினேன். அந்த கடன்லாம் ஜுஜிபி அவர் உங்களை நினைச்சிட்டாரு. அதனால தான் என்னைய பாட வச்சாரு. கூடி சீக்கிரம் மாற்றுவார். ஒரே பிடி இந்த கடன்லாம் ஒன்றுமே செய்யாது. ஆண்டவர் இதெல்லாம் நீர் பார்த்துக்கிடும். நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதை செய்கிறேன். அதுக்குள்ளே போங்க. அந்த கதைலாம் அவர் பார்த்து போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நான் அனுபவிச்சால அதனால சொல்கிறேன். கடன்னா அதெல்லாம் அது ஒரு பெரிய அது என்ன கிணறு மாதிரி இருக்கும். அது ஒரு 10-20 பேர் இருந்து ஒரு குச்சி வச்சு குத்திக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி அது உள்ள வலி. ஆனால் அதுக்கெல்லாம் மாறணும்னா யாராலையும் நமக்கு உதவி செய்யவே முடியாது இந்த உலகத்தில். அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, மாமா, மச்சான் யாராலையும் முடியாது. அல்லேலூயா. ஒரே அவர் காலில் பிடிச்சிருங்க. அல்லேலூயா. நீர் தான் மாற்றணும். நீர் தான் மாற்றணும். நான் உம்முடைய பிள்ளை, நீர் மாற்றிக்கிடும்ட்டு அதே நினச்சி டெய்லி அதே கேட்கக்கூடாது. ஒரு பெரிய வித்தியாசம் தான். அப்போ நீங்கள் திரும்ப கேட்டீங்கன்னா ஆண்டவர் மேலே சந்தேகப்பட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கடன் இந்த மாதத்தோட முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் போயிடணும். அல்லேலூயா. அதை சிந்திக்கவே கூடாது. 2 நான் கற்றுருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நீ திரும்ப கேட்டேன்னா சந்தேகப்படுறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், சந்தேகப்படவே கூடாது. ஆண்டவரே, இந்த இவ்வளோ கடன் இருக்குப்பா, இதை எப்படியாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் என்ன, அவரை துதிக்கணும் டெய்லி. ஆமாம், அவரை துதித்து நீங்கள் உட்கார்ந்தாலே போதும். ஆண்டவர் அதுக்குள்ள வாய்ப்பை அவராகவே பயன்படுத்தி தருவார். அல்லேலூயா. என் கடன்லாம் யாருமே அடைக்கலை. யாரும் குடும்பத்திலேருந்து யாராவது சொத்து வித்து கொண்டு அடைக்கலை. அப்பப்போ தருவார். நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் கோடியாக தருவார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு ரூபா சொன்னேன். நான் என் சபையில் கூட சொன்னேன், நாளைக்கு எனக்கு 2 கோடி ரூபா வேணும். நாளைக்கு காலையில் நான் சர்ச்சில் நின்று எப்படின்னா ஓசி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் போகக்கூடிய இடத்துக்கு போனால் 2 கோடி ரூபா வரும். ஆனாலும் எங்கள் அப்பா தருவார். நாளைக்கு என் அக்கௌண்ட்டில் விழுவும்னேன், அதே மாதிரி விழுந்தது. தேவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இதே மாதிரி அவரை முழுசாக பிடிச்சிக்கிட்டு அவர் பின்னால் நடந்தோம்னா எல்லா கடனும் அடைப்பார். நம்ம குடும்பத்தை அவரு நடத்துவார். யாருக்கு எப்போ எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும்னா அவருக்கு நம்மளை விட நல்லா தெரியும். அல்லேலூயா. நீங்கள் கேட்டதையும் கொடுக்க தெரியும், கேட்காதையும் கொடுக்க தெரியும். அல்லேலூயா. அவர் சாதாரண மனுஷன் இல்லைங்க. அவர் நம்ம சொல்றதுக்கு மனுஷன் இல்லை. இப்படி போதும், ஒரு நொடி பொழுது போதும், அவர் சொன்னாலே மாறும். அல்லேலூயா. அதனால் கவலையே படாதீங்க. என்ன, இந்த இதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானால் நான் பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுறேன். அவங்க சொன்ன சில இதெல்லாம் நான் ஆண்டவர் சொன்னால் செய்வேன். அல்லேலூயா. எனக்கு அதே மாதிரி ஒன்று உண்டு. அப்பாட்ட கேட்காம நான் எதுவும் செய்யவே மாட்டேன். முன்னால மாதிரி அப்படி பொட்டு தூக்கி யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், தான் இருக்குது, நீங்கள் சொன்னால் கொடுப்பேன். ஆனால் நான் கொடுக்குறதும் யாருக்கும் தெரியவும் கூடாதுன்னு நான் நினைப்பேன். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. என்ன, நான் அது நிச்சயமாக நடக்கும். ஆண்டவருக்கு சித்தமானால் நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.